27 முறை ஜெயிலுக்கு போனேன். ஆனால் திமுக என்னை வெளியேற்றியது. கலங்கி போய் வைகோ சொன்ன பிளாஷ்பேக். எந்த இயக்கத்திற்காக உழைத்தேனோ, எந்த இயக்கத்தை நேசித்தேனோ, அந்த இயக்கமே என்னை வெளியேற்றியது. 30 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்த போது 27 முறை சிறைக்கு சென்றேன். திமுகவின் தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளராக இருந்திருக்கிறேன் என திமுக பொதுச் செயலாளர் உருக்கத்துடன் பேசியுள்ளார். அறிஞர் அண்ணா திமுகவை ஆரம்பித்த போது கட்சியில் சேர்ந்தவர். தற்போது அதிமுக பொதுச் செயலராக இருக்கும் வைகோ கருணாநிதிக்கு நெருக்கமான போர்ப்படை தளபதிகளில் ஒருவராக பார்க்கப்பட்ட அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதையடுத்து மதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் வைகோ. கட்சியை விட்டு விலக்கப்பட்ட போது பல தொண்டர்கள் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். பல மாவட்ட செயலாளர்கள் அவருடன் பயணித்தனர். அரசியல் மிகப்பெரிய சக்தியாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட வைகோ அதன் பிறகு தனது அரசியல் நிலைப்பாடுகளில் தமிழக அரசியல் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற முடியவில்லை. இந்த நிலையில்தான் கட்சியை விட்டு விலக்கப்பட்டது குறித்தும் கலைஞர் கருணாநிதி உடனான தனது நெருக்கம் குறித்தும் உருக்கத்துடன் பேசியுள்ளார் வைகோ. சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமையகத்தில் கட்சி தொண்டர்களிடையே பேசிய அவர் ஈழத்திற்கு சென்று தேசிய தலைவரை சந்திக்க வேண்டும் என சீட்டு மூலம் 2 முறை கூறிய பின்னர் தான் நான் ஈழத்திற்கு வர சம்மதம் தெரிவித்தார். அதன் பின்னர் இங்கிருந்து புறப்படும் முன் என் மனைவிக்கு பட்டுப்புடவை, என்னுடைய குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் எடுத்து கொடுத்தேன். மீண்டும் நான் வருவேனா என கேள்வி இருந்ததால் இதை செய்தேன். ஆனால் என் மனைவியிடம் திமுக வெற்றி பெற்றதற்கு வாங்கி தந்தேன் என கூறினேன். யாருக்கும் தெரியாமல் ஈழத்திற்கு புறப்படும் முன் கருணாநிதிக்கு 6 பக்க கடிதம் எழுதிவிட்டு சென்றேன். ஈழத்திலிருந்து நேரத்தில் வைகோ ஈழத்திற்கு சென்றிருக்கிறார். திமுகவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என அறிவிக்கை வெளியிட்டனர். இதனை தெரிந்து கொண்ட தேசிய தலைவர்கள் உடனடியாக நீங்கள் தமிழ்நாடு செல்ல வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் நான் செல்ல மாட்டேன் என கூறினேன். இருப்பினும் அவர் வலியுறுத்தி கூறியதால் நான் செல்கிறேன் என கூறினேன். அடுத்த நாள் காலை 5 மணிக்கு புறப்படும் முன் எனக்கு புட்டு, மீன், இறால் என விருந்து வைத்தார். ஒருவேளை நான் மாட்டிக்கொண்டால் என்னை சித்திரவதை செய்வார்கள் எனவே எனக்கு ஒரு விஷக்குப்பியை வேண்டும் என கேட்டேன். அதையடுத்து அவர் தனது கழுத்தில் இருந்த ஒரு குப்பி எனக்கு வழங்கினார். அப்போது அந்த குப்பி பத்திரமாக என்னிடம் உள்ளது. புறப்பட்டு வந்த நேரத்தில் காட்டில் கடும் பசியாக இருந்த நேரத்தில் மான்கறி உள்ளது என கூறியது மகிழ்ச்சியுடன் எழுந்து சாப்பிட்டேன். அதன்பின் நடந்தது அனைவருக்கும் தெரியும். எந்த இயக்கத்திற்காக உழைத்தானோ, எந்த இயக்கத்தை நேசித்தேனோ, அந்த இயக்கமே என்னை வெளியேற்றியது. 30 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்த போது 27 முறை சிறைக்கு சென்றேன். திமுகவின் தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளராக இருக்கிறேன். ஆனால் நான் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். 1964 அண்ணாவின் முன்னிலையில் நான் அங்கீகாரம் பெற்றேன். மதிமுகவில் 30 ஆண்டுகளாக அரசியல் பணி செய்து வருகிறேன். எனது வாழ்நாளில் 60 ஆண்டுகள் பொது வாழ்விலே கடந்து விட்டது என்றார் வைகோ அவர்கள்.